நீங்கள் எப்போதும் இருட்டான இரவில் ஒருவரின் நிழலை கண்டிருக்கிறீர்களா? யாரும் இல்லாத போது யார் உங்கள் மீது பார்வையாடுகின்றனர் என்று உணர்ந்தீர்களா நண்பர்களே? நான் ஒரு உண்மையான பனிச்செடி கதையை கொண்டே வந்துள்ளேன். இது உங்கள் உடலில் சரமாரியாக நாளிதழ்களை நிறுத்தும். அதனால் நீங்கள் தயாராயிருங்கள். உங்கள் இதயத்தை பிடித்துக்கொண்டு இன்று இந்த கதை ஆரம்பமாகிறது. அந்த ரூமில் உள்ள பழங்கால கண்ணாடியில் ஒரு மர்மமான நிழல் திடீரென தோன்றியது. இது அவளுக்கு கொஞ்சம் தொந்தரவான உணர்வுகளை தருகிறது. அந்த கண்ணாடியில் தனது பயத்துக்குள்ள முகத்தை பார்க்கும் ஒரு பயந்த பெண் இருப்பாள். பின்னால் என்னென்ன நடக்கிறதோ அதை உணர்ந்து கொண்டிருக்கிறாள். அதை பார்த்தால் அந்த நிழல் மெதுவாக அவளை நோக்கி நகர்கிறது. அவளின் இருதயத்தின் அடியில் ஒரு பயம் எழுகிறது. அங்கு ஒரு மாசு நேரம் செலவிடும் போது காற்றில் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. அந்த நிழல் எப்போது முன் வந்து கொண்டிருந்தாலும் அது நல்லதல்ல என்று உணர்ந்தாள். அதற்கு பின்னால் நிற்கும் நிழல் திடீரென ஒருவரைப் போலவே தெரிகிறது. அங்கே ஒரு ஆபத்து உண்டு என்பதை அவள் உணர்கிறது. ஒளி அலைதடமாக இருக்கையில் அந்த அறை முழுவதும் உள்ள நிழல்கள்தான் அந்த கண்ணோட்டத்திற்கு அடுத்ததாகும் என்ற உணர்வு நிரப்புகிறது. அவள் அந்த நிழலின் உண்மையான இயலுக்கு எதிராக போராடிக் கொண்டிருந்தால் மலர்ந்து வரும் அபச்சாரங்கள் அவளது கண்களில் நீர்த்துளிகளை உருவாக்குகின்றன. அந்த நிழல் மாறி ஒரு கரியது போல ஆகி அவளுக்கே அருகில் வந்து உதயமாக்கும் அச்சத்தை ஏற்படுத்துகிறது. அவளின் தேர்ந்தெடுப்பில் உள்ள உறுதி பயத்தின் பின்னால் இருந்து வெளிவருகிறது. அவள் அந்த நிழலுக்கு எதிராக அழைக்க விரும்புகிறாள். அந்த கரிய உருவம் மிகவும் உயரமாகவும் அச்சுறுத்தலாகவும் மாறி அறையின் முழுகும் சிதைவிற்கு காரணமாக வருகிறது.